திவ்யா பிளான் பண்ணி வெற்றி அவங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வெற்றி வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருமே அவரை பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஏற்பாடையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே வெளியில போக சொல்லிட்டு ரூமுக்குள்ள ரொம்ப நேரமா வெற்றி கிட்ட கான்வர்சேஷனை வளர்த்திருக்காங்க. வெற்றி வெளியில போனதுக்கு அப்புறம் தன்னுடைய ஜாக்கெட்ட தானே கிழிச்சுக்கிட்டு வெளிய வந்து தனக்கு தப்பு நடந்ததா அழுது பெரிய டிராமாவையே கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வேலைக்காரங்க எல்லாருமே உண்மைன்னு நம்பி சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். கண்ணம்மா கிட்ட இவங்க பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. சைலன்ஸ். உட்காருங்க உட்காருங்க. யுவர் ஆனர், கிட்டத்தட்ட வழக்கு முடிஞ்சு போச்சு. தீர்ப்பு வாசிக்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு வயசான அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த கேஸ டைல்யூட் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் உண்மைனா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸுக்கு என்ன அர்த்தம்? ஹலோ மேடம், இருங்க, அவசரப்படாதீங்க. அடுத்து நான் அங்கதான் வரேன். அண்ணா, யுவர் ஆனர், இப்படி கடைசி நேரத்துல சாட்சி சொல்றதுக்காக கண்ணம்மா வந்தது, மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கறது எல்லாமே ஃபேக்கா கிரியேட் பண்ணி இந்த பொண்ணு கேஸ உடைக்க பாக்குறாங்க. யுவர் ஆனர், ஏற்கனவே இவங்க கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபேக் தான். இப்போ உங்க முன்னாடி இருக்கே, அதுதான் உண்மையான ரிப்போர்ட். இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர் உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவார். வணக்கம் ஐயா. இல்ல யுவர் ஆனர், இந்த டாக்டர் பொய் சொல்றாரு. என்னம்மா, இவர்தான் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டரா? ஆமா. அப்ப அவர் சொல்றது உண்மைதானா? நீங்களும் உங்க கிளையண்ட்டும் சேர்ந்து பொய் சாட்சியும் எவிடன்ஸும் கிரியேட் பண்ணீங்களா? நீங்களும் உங்க கிளையண்ட்டும் சேர்ந்துகிட்டு பொய்யான சாட்சியும் எவிடன்ஸையும் உருவாக்கி நிரபராதி வெற்றிய குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? கரெக்ட் யுவர் ஆனர். திவ்யாவுக்கு வெற்றி கூட கல்யாணம் நடக்கலங்கிற கோவம், அரசியல்ல வெற்றி பெரிய ஆளா வந்துருவாருங்கிற ஒரு பயம், அவரோட பேரையும் அவர் குடும்பத்தோட பேரையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய செல்வாக்கு, பணபலம்னு எல்லாத்தையும் பயன்படுத்தி இப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க தக்க பாடம் புகட்டணும் யுவர் ஆனர். இரண்டு தரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும்போது திவ்யா வேண்டுமென்று வெற்றியின் மீது பழி சுமத்தி இருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட வெற்றி நிரபராதி என்பது உறுதியாகின்றது. எனவே அவரை நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஒரு பொய்யான வழக்கை ஜோடித்து வெற்றியை குற்றவாளியாக்க முயன்ற திவ்யாவிற்கு 3 மாத சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. திவ்யாவிற்கு உதவியாக இருந்த அவரது லாயர் மிஸ் முத்துலட்சுமியை வாதாடுவதற்கு
என்ன அஞ்சலி? ஒண்ணும் இல்ல. ஓ சரி, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். அக்கா சொல்லுக்கா. அஞ்சலி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ சாப்பிட்டியா? டைம்க்கு சரியா டேப்லெட்லாம் எடுத்துக்கிறியா? ஆங்கா போடுறேன். குட். அம்மா கூட இருந்தா உன்னை நல்லா பாத்துப்பாங்க. ஆனா நீ தான் பிடிவாதமா இருக்க, வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, மகேஷ் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? நல்லா பாத்துக்கிறாரு. அங்க வெற்றி மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. என்னக்கா, ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்ன? ஏய், என்ன அக்கா, பாவம்க்கா மாமா, கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போயேன். எவ்வளவு நாள் தான் இப்படி ஒதுக்கியே வச்சிருப்பேன்? சரி சரி, போதும், நிறுத்து, நான் பாத்துக்கிறேன். பாரு அஞ்சலி, நீ உன் ஹெல்த்த பாத்துக்கோ. உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, இல்ல ஏதாவது வேணும்னா நீ எனக்கு கால் பண்ணு. நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன், சரியா? சரிக்கா.